வணக்கம் பேரண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா குழந்தைக்கும் அம்மா கஷ்டப்படுற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஏன் குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுங்க, ஏன் குழந்தை சத்தா எதையும் சாப்பிட மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறது தான். நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸ். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. குழந்தைக்கு பசிச்சா கண்டிப்பாக சாப்பிடும். ஆனாலும் நம்ம வீட்டில் ஒரு எல்லாருக்கிட்ட இருக்க ஒரு சந்தேகம், ஏன் குழந்தை சத்தானதை சாப்பிட்டுச்சா அப்படிங்கிறது. நம்மளோட நடைமுறையில் நம்ம ஒரு சில விஷயங்களை ஒழுங்குபடுத்தினா குழந்தை தன்னால் சரியாயிருங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் நல்ல பேரண்ட்ஸ் அப்படின்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஆசை எனக்கு புரியுதுங்க. அதுக்கான டிப்ஸ் தாங்க இது. தயவு செய்து குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரி மைதா கலந்த ஐட்டம், கேக் இதெல்லாம் கொடுக்காதீங்க. இதை தவிர்த்திங்கன்னா அவங்களோட அந்த பசிக்கிற உணர்வும் சரி, வயிற்ற போய் கல் பண்ணுற தன்மையும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகிட்டேருந்து மாறிடுங்க. அதை நீங்களே ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளையும் 2 பிஸ்கெட் சாப்பிட்டு பாருங்கங்க. உங்களுக்கு புரியும் அதை டைஜஸ்ட் பண்ணுறதும் அந்த உடம்பு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு. குழந்தைங்க வயிறு ரொம்ப சின்னம், அது ரொம்ப ரொம்ப சின்னம். அதுக்கு இத்தினூண்டு 4 பிஸ்கெட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 4 பூரா பசிக்காதுங்க. அதனால் தயவு செய்து உங்கள் கையில் என்ன முடியுமோ அதை கொடுங்க, இதெல்லாம் கொடுக்காதீங்கங்க. இது தாங்க இன்றைக்கி டிப்ஸ். உங்கள் குழந்தையும் நல்லபடியாக சாப்பிடும். நீங்கள் நாளைக்கு பெருமையாக சொல்லிக்கலாம்.